டேரெக்டாக வண்டி பாலத்து மேலே ஏறி அப்படியே மலை மேலே போகிற மாதிரி. ஹிமாலயன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வண்டியை உள்ளே விட்டுறாங்க. ஒன்று கிடக்கு பாருங்கள், நான் இன்னும் செல்ல உள்ளே விட்டுருப்பேன். இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டு நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். நடு ரோடு கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே. கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே போகிறது வர்றது ரெண்டுமே இந்த ஒரே ரோட்டில் தான். செகண்ட் டெஸ்டினேஷனான ஜம்முக்கு வந்துட்டோம். அடுத்து காஷ்மீர் போகிறது தான் நம்ம பிளானு. வந்தாச்சு. உள்ளார ஃபுல்லாக ஆர்மி எல்லாமே இருக்காங்க. ஸோ அங்கே வீடியோ கொஞ்சம் பண்ணல. அதுவும் இல்லாமல் நார்மல் போலீஸே எல்லாமே கன்று பயங்கரமாக வச்சுருக்காங்க. 20 ரூபாய்னு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு இந்த ப்ளூ கலர் வண்டி ஜம்மு பஸ் ஸ்டாண்டுக்கு போட்டு போடுறாங்க. அவங்க கேட்டு விட்டுருவாங்க. ஸோ கைஸ் பின்னாடி இது பாருங்கள் பிகே வேடு. ஸோ அதில் தான் நம்ம ஜம்முலேருந்து இதுக்கு போகிறோம், பனிகால் போகிறோம். பனிகால்லேருந்து டிக்கெட் 50 ரூபா தான். அது இங்கேருந்து டேரெக்டாக போனோம்னா 7000 ரூபா 6000 சொன்னாங்க. சேலட்டுனா 2000 ரூபா வரும். அதுக்கு முதல்ல ஜம்முலேருந்து வந்து போகிறது இந்த பிகே வைடு தான். ஸோ அதை கீழே மென்ஷன் பண்ணி பாருங்க. இவங்க ஸ்கீம், அதாவது அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க. சீட் லாஸ்ட் சீட் ஹைட்டாக இருக்கிற மட்டும் பாருங்கள். நம்ம ஊரில் மெட்ரோ அது மாதிரி பெரிய பெரிய இதாக கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? டேரெக்டாக அப்படியே இருந்து அப்படியே மலை மேலே அப்படியே பாலத்தை ஏற்றுற மாதிரி பாருங்க. எவ்வளோ ஹைட்டில் போட்டுருக்காங்க. அப்படியே டேரெக்டாக வண்டி பாலத்து மேலே ஏறி அப்படியே மலை மேலே போகிற மாதிரி பாருங்க. கிலோமீட்டர் டனல். ஸ்பீட் லிமிட் 50. போகலாம், எந்த டிராஃபிக் இல்லை அப்படின்றதுக்கான சிக்னல். நம்பர்ஸ் கடைசி சீட்டில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். கன்னியாகுமரி லைன் ஊர்லாம் எப்படி லாங்காக போகும்போது எங்கே இடையில ஒரு இடத்துல போட்டு காசு ஏதோ ஒரு நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலில் போட்டு அவங்க ஃப்ரீயாக சாப்பிடுவாங்களே. ஸோ சேம் லைக் அதே தான் இங்கேயும் நடக்குது. ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தயா போயிருக்கலாமே. காலைல 9:00 எடுத்த வண்டி. டைமு 1 மணி ஆச்சு. 150 கிலோமீட்டருக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த 20 கிலோமீட்டர் தான் அவன் ஸ்பீடு. அவன் வண்டியை தாண்ட மாட்டேறான். மலை மேலேனா நம்ம ஏரியாலே மலை இருக்குது. அதிலே சீக்கிரம் போயிட்டு இதே போக மாட்டேங்குது தெரியல. வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. இங்கே போனால் வேறு காலங்கத்தாலே பூரி பானிபூரியை தான் கொடுப்பானுங்க. இவங்க நிறுத்துற ஹோட்டலில் சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த பேக்ரவுண்ட் தான் என்ன அழகாக இருக்குது. ஹோட்டலில் நார்மலாக தான் இருக்குது. பேக்ரவுண்டு சூப்பராக இருக்குது. கீழே வேறு லோக்கல் கிராமம். அப்படியே கையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸாக ஆரம்பிக்குது. ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி ஹைவே. இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஸோ அதுக்காக அப்படியே வண்டி நிறுத்தி போட்டாங்க. நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன் பாருங்க. நடு ரோடு கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே. அதனால தான் நம்ம ட்ராவலே ரொம்ப டிலே ஆகிறது காரணம். ராம்பன்ற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்த இடம் இந்த பாருங்கள். ஒரே இடம் தான் இந்த சைடில் போகுது. இந்த ஒரே ரோட்டில் தான். இதுதான் கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே. போகிறது வர்றது ரெண்டுமே இந்த ஒரே ரோட்டில் தான் கட்டியிருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க சைடு.
அதை கட்டி முடித்தாங்கன்னா தான் அந்த டிராஃபிக் குறையும். நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா 152 கிலோமீட்ரு 3 மணி நேரம்னு காட்டும். ஆனால் வாய்ப்பே கிடையாது. 6 மணி நேரத்துக்கு குறையாமல் உங்களால் அந்த இடத்தை தாண்ட முடியாது. அது இந்த இடம் டிராஃபிக்கு. நான் வந்த அன்றைக்கே நாளே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இந்த இடத்துல டிராஃபிக்கில் இருந்தேன். அந்த மாதிரி ஏரியா அது. பாருங்கள் சைடு சின்ன ரிவர். லேண்ட்ஸ்லைடு அதிகமாக ஏற்படுறது அது. வந்தீங்கன்னா பஸ்ஸில் மட்டும் வந்துடுறாங்க. 12 மணி நேரம் 13 மணி நேரம் 150 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற பொலிரோ, இப்போ நான் போகிற பொலிரோ, அந்த இதில் கூட வரலாம், ட்ராவலர் பின்னாடி இருக்குது, அதில் கூட வந்தால் கூட ஓகே தான். மற்றபடி பஸ்ஸில் வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க இதை நினச்சி. அப்புறம் காஷ்மீரே வெறுத்துருவீங்க. அது நாள் மட்டும் இதில் வந்துட வாய்ப்பே வச்சுக்காதீங்க. வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வச்சு எடுத்துக்கோங்க. அது பிறகு டிராஃபிக்கை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரு. கன்னியாகுமரி சைடும் 5 கிலோமீட்ரு, காஷ்மீர் சைடும் 5 கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கும். டிராஃபிக்கில் எப்பயுமே நின்றுட்டுருக்கோம். நம்மால் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுதான் இந்த மாதிரி வண்டி எடுக்கிறது. அது பாருங்கள், இன்னும் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பஸ்லேயே வர ட்ரை பண்ணாதீங்க. பஸ்ஸை பொறுத்தளவு பக்கத்து ஊருங்களுக்கு போகிற மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் ஏரியாக்கெலாம் பஸ்ஸை வராங்க. ஒரு 10லேருந்து 20 கிலோமீட்டர்னால் பஸ் எடுத்துங்க. அதனால் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட போகும் பஸ். அதை தாண்டி வேறு லாங்குக்கெலாம் பஸ் எடுத்துறாங்க. அது லோக்கல் பஸ்ஸை எடுத்துறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த இந்த ஒரு இடத்துல தான் அன்றைக்கி நான் 7 மணி நேரம் இருந்தேன். இப்போ அசால்ட்டாக அரை மணி நேரத்தில் க்ளோஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஹிமாலயன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வண்டியை உள்ளே விட்டுறாங்க. ஒன்று கிடக்கு பாருங்கள். நான் செல்லில் உள்ளே விட்ருப்பேன். டாடா ஏசி அவனு உள்ளே விட்ருக்கானுங்க கவுத்து போட்டு. இன்னும் ஃப்ரீஸ் ஆனது ஃப்ரீஸாகவே தான் இருக்குது. தண்ணி இன்னும் குறையல. பனிகால் ரயில்வே ஸ்டேஷன். இதெல்லாம் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே இங்கே வந்துடும். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் வராதிங்க, காரில் வர ட்ரை பண்ணுங்கள்.